ஹே காய்ஸ், உங்கள எத்தனை பேருக்கு இன்னும் எஃப்எம் சேனல்ஸ் கேட்கறது பிடிக்கும்னு சொல்லுங்க. அதே மாதிரி யூடியூப் இல்லனா பாட்காஸ்ட் சேனல்ஸ் விரும்பி கேட்கறதும் பிடிக்கும்னு சொல்றவங்களும் இருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரியான மனிதர்களுக்கு நிஜமாவே பேசுறது பிடிக்குமா இல்ல நல்ல பேச்ச மட்டும்தான் கேட்க பிடிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டா பல பேருக்கு அதுக்கு பதிலே சொல்ல தெரியாது. ஆமாங்க, ரியல் லைஃப்ல இந்த மாதிரி தொணன்னு பேசினா எல்லாருக்குமே கடுப்பா தான் இருக்கும். ஆனா அதே ஒரு யூடியூப் வீடியோவா இல்ல ஒரு நல்ல பாட்காஸ்ட் சேனலா இருக்கப்போ அது அப்ப பிடிச்சு போகுது. அது ஏன்னு எப்பயாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அதுக்கெல்லாம் எங்கங்க டைம் இருக்கு. பேசுறது நல்லா இருந்துச்சா ஒரு லைக்க போட்டோமா, பிடிச்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணோமா, அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் இல்ல. உங்களுக்கே தெரியாம பல ஜெனரேஷனா இந்த ஒரு விஷயம் மக்களை தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. ஒரு நல்ல பேச்ச கேட்கறதும் நல்ல கதைகளை சொல்றவங்களை ரசிக்கிறதும் நம்மளோட ஈஸியா கனெக்ட் ஆகுற விதத்துல பேசுறவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்றதும் நம்ம ஹியூமன் எவல்யூஷன்ல ஒரு முக்கியமான பார்ட்டாவே இருந்திருக்கு. ஆதி காலத்துல இருந்தே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளா சொல்லிதான் இந்த சமூகம் ஒரு கூட்டமா வளர்ந்துருக்கு. காட்டுலயும் இயற்கையான சூழல்லையும் அவங்க சாதிச்ச பல பிரச்சனைகளையும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கறதையும் கதைகளா அனுபவங்களா சொல்றதுதான் பழக்கமாவே இருந்திருக்கு. இப்படி ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கிறதாலேயோ என்னவோ இப்ப வரைக்கும் நமக்கு யாராச்சும் ஒரு கதை சொன்னா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா பல மணி நேரம் அவங்க பேசுறத அப்படியே ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த பழக்கம் தான் இப்ப வரைக்கும் யூடியூப், பாட்காஸ்ட்னு அப்டேட்டடான டிஜிட்டல் வழிகளா நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான பேச்சு திறமை எல்லாருக்கும் ஈஸியா வருமா இல்ல அதெல்லாம் பாண்ட் டேலண்டா இல்லனா நல்லா பிராக்டிஸ் பண்ணா நமக்கும் அதெல்லாம் ஈஸியா வருமா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவா இருக்க போகுது. உங்களோட பேச்சு திறமைய சரியா யூஸ் பண்றது எப்படி, அதுக்கான முக்கியமான டிப்ஸ் என்ன, டெய்லி லைஃப்ல அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், வாங்க ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு நல்ல பேச்சு திறனுக்கு தேவையான பேசிக் விஷயம் என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கும் திறன். என்னங்க எடுத்த உடனே இவ்வளவு கஷ்டமான பாயிண்டா சொல்றீங்க? இந்நேரம் நாங்க எவ்வளவு சாதனைகளை செஞ்சு காட்டியிருப்போம், லைஃப்ல பெரிய இடத்துக்கு வந்திருப்போம். நீங்க என்னடானா கவனிக்கணும்னு அவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க. அதெல்லாம் செய்யாம போனதாலதான் இன்னைக்கு பல பேர்ட்ட அட்வைஸ் கேட்கற நிலைமையில இருக்கேன். சரி கூல் நண்பா. நீங்க நினைக்கிற அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ல பத்தி இங்க நான் சொல்ல வரல. உங்களை சுத்தி நடக்கிறது, நீங்க பேச நினைக்கிற நபர் பத்தின விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், கையில வச்சிருக்க புக்கோட பேரு, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பார்வை எங்க இருக்கு, அவங்க ரிலாக்ஸ்டா இருக்காங்களா டென்ஸ்டா இருக்காங்களா, இப்படி ஒருத்தரோட அவுட்லுக்க கவனமா அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க என்ன மாதிரியான மூட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறது, இததான் ஆக்டிவ் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் நீங்க கன்வின்ஸ் பண்ண நினைச்சாலும் சரி இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண நினைச்சாலும் சரி, அதை எஃபெக்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா செய்யணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு முதல்ல இந்த ஸ்கில்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது ஃபாலோ பண்ண சிம்பிளாவும் இருக்கும், அதே சமயம் உங்களோட அப்சர்விங் டேலண்ட் உங்களோட பிரைட்டான பர்சனாவும் வெளிக்காட்டும். முதல்ல இதை செய்ய ட்ரை பண்றப்போ சின்ன கான்வர்சேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கிளையண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்க இல்ல ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்றப்போ, அவ்வளோ ஏன் லைஃப்ல உங்களோட டிராவல் பண்ண போற அந்த ஸ்பெஷலான பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப கூட யூஸ் பண்ணலாம். ஒருத்தரோட டேலண்ட், நாலேஜ், அழகு, திறமைய நீங்க பாராட்டாம போனா கூட பரவாயில்ல, ஆனா அவங்கள நீங்க நோட் பண்ணவே இல்ல, அவங்களோட பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ணவே இல்லைங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தரும். அந்த விஷயத்துல நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஈஸியா நல்ல பேரை வாங்கிட முடியும். எந்த ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு நல்ல கான்டாக்டை கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே முக்கியம். உங்க மேல வர அந்த ஒரு ஒப்பீனியன் தான் நீங்க பேசுறத நோட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வைக்கும். சோ இந்த மாதிரியான சின்ன கான்வர்சேஷன்ல கூட உங்களை ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஸ்டார்ட் தான் இந்த அப்சர்வேஷன். யாரோ ஒருத்தர் உங்களை நல்லா கவனிச்சு பேச வராங்கன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கே தெரியாம உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதுக்காக அவங்க பயப்படுற அளவுக்கு பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அப்புறமா அதுக்கு விளைவுகளை சந்திச்சே ஆகணும். ஜஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு உங்களோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்க கொலீக் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட போய் என்ன புக்கு படிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அந்த ஒரு கேள்வி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான, எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாத கேள்வியா தான் நினைப்பீங்க. ஆனா பதில் சொல்றவரோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒருவேளை அவருக்கு அதை பத்தி ஷேர் பண்ண விருப்பம் இல்லாம போகலாம், இல்ல அவரோட சாய்ஸ் ஆஃப் புக்ஸை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கலாம். அப்படி இருக்கப்போ அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அதே சமயம் உங்களோட கான்வர்சேஷனையும் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற நிலைமையில இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம். என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புக் படிக்கிறீங்க போல. அப்படி ஒரு கான்வர்சேஷனோட அப்ரோச் பண்ணா ஒருவேளை அவங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு பிடிச்சிருந்தா, ஆமாங்க ஹிஸ்டரி பத்தின ஒரு புக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா, நீங்களும் படிச்சு பாருங்க அப்படின்னு அந்த கான்வர்சேஷனை அப்படியே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இன்ட்ரோவர்ட்டான பர்சனா இருந்தா ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படிலாம் இல்ல ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒரு சின்ன கேள்வி கூட உங்களோட இம்ப்ரெஷனை மாத்தலாம். இல்ல நீங்க பேச நினைக்கிற நபரை பத்தின டீடைல்ஸை இன்னும் டீப்பரா தெரிஞ்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் டைம் கேப்ல கூட உங்களோட பெஸ்ட்டை வெளிப்படுத்துற கான்வர்சேஷனா மாத்தலாம்.
அதே போல உங்களை சுத்தி நடக்கிறத நல்லா அப்சர்வ் பண்ண ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டா உங்களோட பேச்சை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேஜிங்கா வச்சுக்க முடியும். ஒரு டிடெக்டிவ் மாதிரியான ஒரு ஃபோக்கஸோட ரொம்ப டீப்பா அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க ஃபோக்கஸ் எதுல இருக்கு, இப்படி ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன பேசணும், அதை எப்படி அவங்க கிட்ட கன்வே பண்ண முடியும்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை ஒரு தனி மனிதனுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே சமயம் ஒரு கூட்டத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய கூட்டத்தை உங்க பேச்சை வச்சு இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சா அந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க அந்த மீட்டிங்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, இல்ல சும்மா போனை ஸ்க்ரால் பண்ணிட்டு வாட்சை பார்த்துக்கிட்டு ஏண்டா இங்க வந்தோன்னு ஒரு மூட்ல இருக்காங்களா, இதெல்லாம் அப்சர்வ் பண்ண தெரிஞ்சாதான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சிம்பிளா கிறிஸ்பா சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடிஞ்சா போனை ஸ்க்ரால் பண்றதை நிறுத்திட்டு உங்களோட பேச்சை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, அப்சர்வேஷன்லாம் ஓகே தான், ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கப்போ எல்லாருக்கும் எப்படி தனித்தனியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இல்ல எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது எப்படி? இந்த ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப சூப்பரா நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஒரு டூலா மனிதர்களை அவங்களோட நேச்சரை கலர் பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காரு ஃபேமஸ் ஆத்தர் தாமஸ் எரிக்சன் அப்படிங்கிற அந்த ஆத்தரோட ஃபேமஸான புக்கு சரவுண்டட் பை இடியட்ஸ். என்னடா பொசுக்குன்னு இடியட்னு சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர்ல கூட ஃபேமஸான ஒரு சொல் வழக்கு இருக்கு. சப்போஸ் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த ஃபுல் கூட்டத்திலயும் முட்டாள்கள் மட்டுமே இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க சொல்ல வந்ததை தைரியமா பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த புக்லயும் மனிதர்களை அவங்களோட பிரைமரி நேச்சர் அண்ட் பிஹேவியரை வச்சு 4 கேட்டகரி கலர் கோட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. ரெட், கிரீன், yellow, ப்ளூன்னு 4 கலர் கோட்ல மனிதர்களை பிரிச்சு வச்சிருக்காரு. ரெட் கலர்ல இருக்கவங்க பவர் அண்ட் ரிசல்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிரீன் கலர்னா அமைதியும் ஸ்டெபிலிட்டியும் அதிகம் ஃபீல் பண்றவங்களா இருப்பாங்க. ப்ளூ கலர்ல கேட்டகரைஸ் பண்ண மனிதர்கள் ரொம்ப லாஜிக்கலா யோசிப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சரா ஆர்டரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. லாஸ்டா yellow கலர்ல இருக்க நபர்கள் ஃபன்னா இருக்க ஆசைப்படுவாங்க, மத்தவங்களோட ஈஸியா கனெக்ட் ஆக நினைப்பாங்க. இந்த கேட்டகரியா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சா உங்களோட கான்வர்சேஷன் இன்னும் எஃபெக்டிவா இருக்க மாதிரி செய்ய முடியும். இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் இந்த 4 கேட்டகரிக்குள்ள தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரெட் கலர்ல இருக்க மனிதர்கள் கிட்ட எப்படி பேசணும், இவங்க கிட்ட டிரெக்டா கான்பிடென்டா பேசணும், அதுதான் இவங்களோட மனசை கவர்ற வழி. அதே போல இவங்களோட சாய்ஸ் பவரை வச்சும் ஸ்ட்ரென்த்தை வச்சும் இருக்கிறதால ரொம்ப கிளியரா எஃபிஷியன்டா பேசுறவங்கள இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரிசல்ட் ஓரியன்ட் மக்கள் இருக்கிறதால நீங்க என்ன பேசினாலும் அதோட எண்ட் ரிசல்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இந்த கான்வர்சேஷன்னால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எந்த பேக்ரவுண்ட் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. கடைசியா என்ன சொல்ல வரீங்க அதை மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றவங்களா இருப்பாங்க. அடுத்து yellow கலர்ல இருக்கவங்க கிட்ட ரொம்ப பாசிட்டிவா எந்தூசியாஸ்டிக்கா பேசணும். அவங்களோட எனர்ஜிக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு ரொம்ப எங்கேஜிங்கா உங்க கான்வர்சேஷன் இருக்கணும். அப்போதான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஒரு கேமரா பத்தி 4 இல்ல 5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறத விட இந்தாங்க இந்த கேமராவை எடுத்துட்டு போய் ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வீடியோவா ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்களோட ஆக்டிவிட்டியில ஃபன் எலிமெண்ட் நிறைய இருக்கணும். அதுக்கான விஷயத்த மட்டும்தான் இவங்களுக்கு சொல்லணும். சப்போஸ் நீங்க கான்டாக்ட் பண்றவங்க கிரீன் கேட்டகரியில இருந்தா அவங்களுக்கு உங்க ஃபுல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான கான்வர்சேஷனை வைக்கணும். இந்த மாதிரியான மனிதர்களை டீல் பண்றப்போ ரொம்ப காமா பேஷண்டா உங்களோட ஒப்பீனியனை எடுத்து வைக்கணும். அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்தையும் கன்ஃபியூஸ் ஆகாம கிளியரா ஸ்டேபிளா ஒரு டெசிஷன் வைக்க முடிஞ்சா அங்க நீங்க தான் ஹீரோ. ஒருவேளை ஒரு புது சிஸ்டம்க்கு அவங்களை அடாப்ட் பண்ண வைக்கணும்னா இதை செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு வெறும் கமாண்ட்ஸ் மட்டும் சொல்லாதீங்க. இதை செஞ்சா உங்களோட லைஃப் மாறும், அந்த ஒரு சேஞ்சை அடாப்ட் பண்ணிட்டா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க ட்ரை பண்றேன்னு அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான கான்வர்சேஷனை வைக்கணும். அப்பதான் உங்களை அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அலோ பண்ணுவாங்க. லாஸ்டா ப்ளூ கேட்டகரிக்குள்ள இருக்க மக்கள், இவங்களோட பிளஸ்ஸே லாஜிக்கல் திங்கிங் தான். இவங்களோட பேச்சுல திங்கிங் பேட்டர்ன்ல ரொம்ப ஸ்ட்ரக்சர்டான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ஏதாச்சும் போற போக்குல எந்த இன்ஃபர்மேஷனையும் இவங்க கிட்ட பாஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஃபேக்சுவலா கிளியரான கண்டென்ட் இருந்தாதான் இவங்க உங்களோட பேச்சையே கேட்பாங்க. வழன்னு பேசாம ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். இவங்களுக்கு ப்ராசஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சா மட்டும்தான் அதை பத்தி கேட்கவே நினைப்பாங்க. ஸோ உங்களோட எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு இந்த கேட்டகரியை டீப்பா புரிஞ்சுக்கணும். உங்களோட டெய்லி லைஃப்லயே இந்த கேட்டகரி பீப்புளை நீங்க மீட் பண்ணுவீங்க. அவங்கள்ல இருந்து உங்களோட சேஞ்சஸை அப்டேட் பண்ணிக்கணும். எந்த விஷயத்தையும் கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்ஸை நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் செய்யறதால ஏதோ மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. யாரோ ஒருத்தருக்காக நம்ம ஏன் மாறணும்னு நினைக்காதீங்க. இது உங்களை அப்டேட்டடா வச்சுக்கிற ஒரு வழி. உங்களோட பேச்சுக்களை சென்சிபிளா எல்லாரும் ரசிக்கிற விதமா மாத்துற ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு புரிதலை ஏற்படுத்தினா நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருக்க மக்கள் கூடயும் ஈஸியா மிங்கிள் ஆகலாம். அவங்கள உங்க பேச்சை ரசிக்கவும் நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணவும் வைக்கலாம். எல்லா லீடர்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷலான டேலண்ட்னு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு மனிதனும் சாதாரணமா இருக்கிறத விட ஒரு தலைவரா லீடரா ஒரு பெரிய கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுற ஒரே முக்கியமான ஸ்கில் இந்த கம்யூனிகேஷன் மட்டும்தான். அவங்க கூட உங்களை கனெக்ட் பண்ற அந்த பேச்சுக்கள் தான் உங்களை லீடராகவும் ஒரு நல்ல வழிகாட்டியாவும் உயர்த்தும். ஒரு சுவாரஸ்யமான பேச்சை கேட்கிறப்போ உங்க பிரெயின்ல ஆட்டோமேட்டிக்கா டோபமைனை செக்ரீட் பண்ண வைக்குமா?
ஒரு மனிதனோட சுகம், அவனோட எதிர்பார்ப்பு, அவனுக்குள்ள இருக்க ஆர்வத்தை தூண்டுற பேச்சுக்கள் அந்த டோபமைன் லெவலை அதிகமாக்கும். அதுக்கான விளைவுகளை உங்க செயல்ல பார்க்கலாம். ஹியூமன்ஸ் எல்லாருமே உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவங்க தான். மகிழ்ச்சி, நகைச்சுவை உணர்வு, நம்பிக்கையான விஷயங்கள், நல்ல ஊக்கம் தர பேச்சுக்கள் உங்களை பத்தின மதிப்பை உயர்த்தும். உங்களோட மரியாதையை அதை அதிகமாக்கும். உங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எல்லாருமே ஒத்து கவனிக்க நினைப்பாங்க. ஒரு நல்ல பேச்சாளரா இந்த மனித உணர்வுகளை தூண்டுற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா பெரும்பாலான மக்கள் கூட உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த உணர்வுகள் வெறும் ஃபேக்கான இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது இல்ல. ஒரு சாதாரண மனிதனோட லைஃப்ல நடந்த விஷயங்களை உங்க பேச்சுல இருக்க விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி நம்ம லைஃப்லயும் நடந்திருக்கே, இப்படிதானே நம்மளும் யோசிச்சோம், இதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருந்த விஷயமாச்சே, இப்படி ஒரு சில பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்க நினைச்சாலே உங்க பேச்சு அவங்கள ரீச் ஆயிட்டு தான் அர்த்தம். அவங்க உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். சில நேரத்துல உங்க வாய்ஸோட டெக்ஸ்டர், அதுல இருக்க ஏற்ற இறக்கம் கூட மக்களை கவர வைக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா சொன்னீங்கன்னா அதை உங்க வாய்ஸ்ல இருக்க சின்ன சேஞ்சஸை வச்சுதான் செய்ய முடியும். உங்க பேச்சை கேட்கறது ஒரு கூட்டமா இல்ல ஒரு தனி நபரா இருந்தாலும் அவங்களோட ஃபோக்கஸ் உங்களை விட்டு போகாம வைக்க இந்த வாய்ஸ் டோனும் மாடுலேஷனும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னதான் இப்ப எல்லாமே மீடியால இருக்குன்னு சொன்னாலும் இன்னும் கூட மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வழிகாட்டுதலும் தேவைப்படுது. அது வெறும் நிழலா இல்லாம நிஜமா ஒரு மனிதனோட வார்த்தைகள் தர முடிஞ்சா அதுக்கான மரியாதையை தர இன்னும் மனிதர்கள் தயாரா தான் இருக்காங்க. முகமே தெரியாத பல நல்ல வழிகாட்டிகளையும் நண்பர்களையும் ஆசிரியர்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க உதவுறது அவங்க பேசுற பேச்சுக்கள் தான். உங்க பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருந்தாலும் உங்க வார்த்தைகள் உங்களோட மொத்த அடையாளத்தையும் மாத்த முடியும். ஒரு நல்ல பேச்சு ஒருத்தருக்கு நம்பிக்கையும் இன்ஸ்பிரேஷனையும் தர முடியும். சோஷியலி மக்கள் ஒரு க்ளோஸ் பாண்டிங்ல வச்சுக்க இந்த பேச்சுக்கள் உதவியா இருக்கும். அதனாலதான் என்னதான் சினிமா ஆக்டரா இருந்தாலும் அவரோட பேச்சு திறமையால இந்த 70 வயசுல கூட தன்னோட பேச்சால 1 மணி நேரம் கட்டி போட முடியும். அது வேற யாரும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் தான். இதுலயே ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்கு. ஆக்டிங் ஸ்கில்ல டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்தாலும் சினிமாவோட என்சைக்ளோபீடியான்னு சொன்னாலும் அந்த உலகமகா நடிகனோட பேச்சை புரிஞ்சுக்கவே ஒரு தனி நாலேஜ் தேவையா இருக்கு. ஆனா சூப்பர் ஸ்டாரோட பேச்சை யார் வேணா கேட்கலாம். எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் அவங்க ரசிக்கிற விதத்துல அவரால் பேச முடியும். 70ஸ்ல இருந்த மக்களுக்கும் இப்ப இருக்க 2K கிட் வரைக்கும் எல்லாரும் ரசிக்கிற பொதுவான விஷயங்களை, எல்லாரும் ரசிக்கிற பேச்சுக்களை பேச தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. ஜெனரல் பப்ளிக்கா நீங்க இம்ப்ரெஸ் பண்ண விரும்பினா உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சுவாரஸ்யமா சொல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் சூப்பர் ஸ்டார் அவரோட லைஃப்ல நடந்த அவமானத்தையும் அவருக்கு நடந்த தப்பான விஷயங்களையும் எப்படி அவரால் பாசிட்டிவா மாத்திக்க முடிஞ்சதுன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவர் ஷேர் பண்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் அவர் செஞ்ச தப்புகளையும் அதனால அவர் ஹெல்த் எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. ஒரு ஸ்ட்ரிக்டான ஹெல்தி லைஃபோட அவசியத்தை ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் ஷேர் பண்றாரு. இதை விட பெஸ்டான அட்வைஸ் யாருமே தர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இப்ப கூட மாசான பேச்சுக்கள் மூலமா மக்களை கட்டி போடுற திறமைய சூப்பர் ஸ்டார் பிராக்டிஸ் பண்ணி தான் கத்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான கரெக்டான லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான பேச்சுக்களை வச்சு யார வேணா ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ண முடியும். உங்க மைண்ட்ல இருக்க விஷயங்களை அவங்களுக்கு ஈஸியா நீங்க கன்வே பண்ண முடியும். உங்க ஒப்பீனியன்ஸை அவங்களையும் அக்செப்ட் பண்ண வைக்க முடியும். இதெல்லாம் வெறும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸும் ஒரு பெரிய லீடருக்கும் மட்டுமே இருக்க வேண்டிய ஸ்பெஷல் டேலண்ட் இல்ல. உங்க கூட இருக்கவங்களை இம்ப்ரெஸ் பண்ணவும், உங்களோட பொறுப்புல இருக்க மனிதர்களை வழி நடத்தவும், ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸை ரன் பண்ணவும் கூட யூஸ் பண்ணலாம். பேச்சுக்கள் வெறும் மோட்டிவேஷனை மட்டும் தராது, உங்களை பத்தின ஒப்பீனியனை மாத்தலாம், உங்களோட மதிப்பை அதிகப்படுத்தலாம். ஒரு பெரிய கூட்டத்துல கூட உங்களை தனிச்சு காட்ட வைக்கிறது உங்க பேச்சுக்கள் தான். அந்த பேச்சு திறமையை வளர்க்கவும், உங்களோட டெய்லி லைஃப்ல மீட் பண்ற மனிதர்கள் கூட உங்களை கனெக்டடா வச்சுக்கவும் இந்த பதிவு கண்டிப்பா யூஸ் ஆகிருக்கும்னு நம்புறோம். வெறும் நாலேஜ் ஷேரிங்காக மட்டும் பேச்சுக்கள் யூஸ் ஆகுறது இல்ல, மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு சமூகமா வாழறதுக்கும் நல்ல தலைவர்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணவும் யூஸ் ஆகும். அந்த மாதிரியான பேச்சுக்கள் உங்களோட வாழ்க்கையவே புரட்டி போடும். அந்த மாதிரியான அர்த்தமுள்ள பேச்சுக்களை பேச உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா கைடன்ஸை கொடுக்க முடிஞ்சதுக்கு, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி. மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.